நீங்கள் சொல்கிற மாதிரி டிவிகே என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா எத்தனை தொகுதிகள் ஜெயிக்க முடியும் ஓவராலாக என்டிஏ? அதாவது இன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கட்டமைப்பு பயங்கர அந்த ஆர்கிடெக்சர், வட்ட தலைவர், மாவட்ட தலைவர், பகுதி தலைவர், அது பார்த்திங்கன்னா அவங்களுடைய விநியோகிதம் எல்லாருக்கும் தெரியும். என்னது விநியோகிதம் நடக்க போகுதுன்னு அந்த விநியோகிதம் செயல்முறைகள் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ் சூப்பர். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் என்டிஏக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் கூட டிஎம்கே ஒன்லி 10% சான்ஸு, என்டிஏ 90%லாம் சான்ஸே இல்லை. அப்படி கூட பார்த்தா 60% சான்ஸ், மேபி 60 or 70%. இந்த பக்கம் 40%, 30 to 40%. ஏன்னா விஜய் ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், ஸ்தாபன எதிர்ப்புன்னு இருக்குது, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது வருது. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ரொம்ப அவங்களுக்கு கொஞ்சம் சரிவு கொஞ்சம் கொடுக்குது. இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்த்தா 50-50ங்கிறது ஒரு 60-40 ஆகலாம். தவிர டெஃபினட்டாக இது வந்து ஒரு மாசிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் கிடையாது. அன்லைக்லி. அது இப்போ போல் அதுவும் விஜய் தனியாக நின்னார்னா நிச்சயமாக மேசிவ் இருக்காது. என்டிஏக்குள்ளே வந்து எங்களோட நின்னார்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, 60-70 அது மாதிரி கூட போகலாம். நீங்கள் ஸ்வீப்னு சொன்னால் கூட போன முறை ஸ்வீப் வந்து 3.6% தானே. நான் எவ்வளவு வாக்கு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக வித்தியாசம் வந்து 3.6% தான். ஸோ விஜய் தனியாக நின்று அந்த பக்கம் ஓட்டு உறிஞ்சாருன்னா ஒரு ஒரு கணிசமான அளவுக்கு இல்லை, ஒரு சின்ன அளவுக்கு தான் சீமானனும் ஒரு பக்கம் இழுப்பார். அப்புறம் இந்த 2 4 கார்னர் ஃபைட் ஆகிடும். இந்த 2 கோணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நியர்லி ஈக்குவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாட்டி இஸ் கோயிங் டு பி a tough fight.